வணக்கம். இந்த வீடியோல சபரிமலை அழுதா நதியை பத்தி பார்க்கலாம் வாங்க. சபரிமலைக்கு ஐயப்ப சாமியை பார்க்க போகும்போது காளைகட்டி, அழுதாமலை, அழுதா நதி, கல்லிடும் குன்னு இந்த 4 இடங்களை ஒவ்வொரு கன்னிசாமியும் இந்த 4 இடங்களை தாண்டி போகும்போது அவங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படும். அழுதா நதி உருவான கதை, அதுல சாமிமார்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சாங்கியம், இதை பத்தி எல்லா கன்னிசாமிகளுக்கும் பாடம் எடுப்பாங்க. அது என்ன கதை, அழுதா நதி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அரக்கி மகிஷியோட கதை தான் அழுதா நதியோட கதை. காளகட்டி, அழுதாமலை, அழுதா நதி, கல்லிடும் குன்னு இந்த ஸ்ட்ரெச் தான் ஐயப்பனுக்கும் அரக்கிக்கும் போர் நடந்த அந்த முக்கியமான இடங்கள். ஐயப்பனுடைய பூங்காவனம் முழுக்கவே அவருடைய பாதமும் அவருடைய வாசமும் இருக்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள அரக்கியோட பாதமும் பட்டிருக்கு. அவளோட ரத்தம் எல்லாம் சிந்தி இருக்கு. அவ ஐயப்பன் கிட்ட அடி வாங்கி அவருடைய அம்புகளால புண்பட்டு அழுது நின்னு அரற்றிய இடமெல்லாம் இங்க இருக்கு. அவ செத்து பிணமாகி சரிஞ்சு விழுந்த இடமெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் மேல அவளோட உடல் இன்னமுமே சாமிமார்கள் நடந்து போகக்கூடிய அதே வழியில தான் சமாதியா மாறி கிடக்கு. ஆமா, அந்த அழுதா நதி எப்படி உருவாச்சு, அரக்கி ஏன் இங்கே கொன்னு புதைக்கப்பட்டிருக்கா, ஐயப்பனால சம்ஹாரம் பண்ணப்படுறது சரி, ஆனா இந்த வழியிலேயே அவன் ஏன் புதைக்கப்படணும், எல்லா அரக்கிகளுமே புதைக்கப்பட்டிருக்காங்களா, இவன் ஏன் புதைக்கப்பட்டா அப்படின்னு அந்த காரணகாரியங்களுக்குள்ள போகலாம். அரக்கி மகிஷி பிரம்மதேவர்கிட்ட வர வாங்குறா. அவளுடைய அண்ணன், அதாவது அவளுடைய பெரியப்பா மகனான மகிஷாசுரன் எப்படி பிரம்மதேவர்கிட்ட இருந்து வர வாங்கினானோ அதே மாதிரி மகிஷியும் பலகாலம் தவம் இருந்து பிரம்மதேவர்கிட்டயே வர வாங்குறா. என்ன வரம் கேட்கிறான்னா, எனக்கு அழிவில்லாத வர வேணும்னு கேட்கிறா. பிரம்மதேவர் அப்படி ஒரு வரத்தை என்னால கொடுக்க முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அழிவுங்கிறது கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அழிஞ்சுக்கிறேன், ஆனா நான் கேட்கும்படிதான் எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லி மகிஷிங்கிற அரக்கி கேட்கிறா. அப்படி அவ ஒரு நிபந்தனையை சொல்றா. சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த 2 ஆண் தெய்வங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அது பூமியில வளர்ந்து 12 வயசு பாலகனாக மாறி என் கூட போர் செஞ்சு என்ன அந்த குழந்தை தோக்கடிச்சிச்சுன்னு சொன்னா நான் இறந்து போறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இறந்து மண்ணுல விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடலானது சூரிய ஒளி படப்பட அது பல்கி பரவி சூரிய ஒளி எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகம் பூரா படுதோ அவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய உடலானது வளர்ந்துகிட்டே இருக்கணும் இப்படின்னு ஒரு வரத்தை இந்த மகிஷி வாங்கிக்கிறார். இப்படியாக வர வாங்கின காரணத்தினாலதான் மணிகண்டன் ஐயப்ப சாமி மகிஷிய தேவலோகத்துல அவ இந்திரலோகத்துல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து எட்டி உதைச்சு பூமிக்கு தள்ளி இந்த சபரிமலை காட்டுக்குள்ள நம்ம போகக்கூடிய இதே பெரிய பாதையில அவளை சம்ஹாரம் பண்ணி முடிக்கிறாரு. காளகட்டின்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில தான் சிவபெருமான் வந்து தன்னுடைய காளை நந்தியம்பெருமானை கட்டி போட்டு அந்த இடத்துல வச்சு இந்த சம்ஹாரத்தை பார்த்ததுனால அந்த இடத்துக்கு காளகட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஓமை பொருளோட சொல்றாங்க. அழுதாமலைன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் ஏறி போகும்போது அழ வைக்கக்கூடிய மலையாக இந்த அழுதாமலை இருக்கும் முடியுமாங்க. இந்த அழுதாமலை அதை தாண்டி இருக்கக்கூடிய அழுதா நதி இந்த கரையோரமா இந்த மலையோரமா தான் அந்த மிகப்பெரிய சண்டையானது நடந்திருக்கு. சின்ன பையனாக 12 வயசு பாலகனாகவே ஐயப்ப சாமி இருந்தாலும் பூதநாதனுடைய அம்சமாக அவர் இருக்கிறதுனால இந்த அரக்கி மகிஷிய அவர் சுலபமாவே எதிர்கொள்றாரு. அரக்கி மேல அவருடைய பானங்களை அவருடைய அம்புகளை எல்லாம் பாய்ச்சும் போது இதுக்கு மேல ஐயப்பனை மணிகண்டனை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அரக்கி மகிஷி அழுதாமலை மேல ஏறி நின்று அங்கிருந்து அழுகையா அழுதான்னு ஆண்டவங்கிட்ட மணிகண்டங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அவ அழுத அந்த கண்ணீரெல்லாம் உருண்டு வந்து ஓடி வந்து அழுதா நதின்னு சொல்லி இப்ப மிகப்பெரிய நதியாக பம்பை ஆற்றுடைய ஒரு பிரிவாக பார்க்கக்கூடிய இந்த அழுதா நதியாக மாறி போச்சுன்னு சொல்றாங்க. அந்த அழுதா நதி உருவாகுது. அதுக்கப்புறமா ஐயப்பன் இந்த மகிஷி மேல தன்னுடைய நர்த்தனத்தை மகிஷியுடைய உடம்பு முழுக்க தன்னுடைய ஆனந்த நர்த்தனத்தை ஆடி முடிக்கிறாரு, மகிஷியை அழிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவ ஏற்கனவே வர வாங்கி இருந்தபடியே அவளுடைய உடம்பானது சூரிய ஒளி படப்பட கொஞ்சம் கொஞ்சமா பறந்து விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதனால சூரிய ஒளி படாத அளவுல அந்த உடலை மறைக்கணும் புதைக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்காக மணிகண்டன் ஐயப்ப சாமி நம்ம அழுதா நதிக்கு அப்புறமா பார்க்கிறோமே அந்த இடத்துல வச்சு தான் ஒரு பெரிய குழியில அவளை புதைச்சு அவளுடைய உடம்புக்கு மேல ஒரு மிகப்பெரிய கல்லை தூக்கி போட்டு மூடுனாரணும். அந்த சமயத்துல மணிகண்டன் தங்களுக்கு செஞ்ச அந்த மிகப்பெரிய உதவிக்காக ஒவ்வொரு தேவரும் வந்து அந்த அரக்கி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல ஒவ்வொரு கல்லை வச்சு அவளுக்கு மேல போட்டு
போட்டு மூடி சூரிய ஒளியானது அவளுடைய உடம்பு மேல படாம மூடி மறைச்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கதையானது அழுதா நதிக்கு இருக்கிறதுனால தான் அழுதா நதி பம்பைக்கு அடுத்தபடியாக முக்கியமான புண்ணிய நதியா பார்க்கப்படக்கூடிய இந்த அழுதா நதியில எல்லாரும், எல்லா ஐயப்ப சாமிமார்களும் குளிக்கணும். அதுல அழுதா நதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கல்லை, ஒரு கூழாங்கல்ல கொண்டு வந்து இங்க ஐயப்பன் எப்படி அந்த மகிழ்ச்சியை புதைச்சு வச்சிருக்காரோ, அந்த கல்லிடுங்குன்னு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லிடுங்குன்னுல அவர் புதைச்சிருக்கக்கூடிய அதே இடத்துல ஐயப்பன்மார்கள் அவங்களுடைய பங்குக்கு ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சி புதைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்து மேல போட்டு மகிழ்ச்சி வெளியே வந்துடக்கூடாது, அவளுடைய உடலானது கொஞ்சம் கூட சூரிய ஒளி பற்றக்கூடாது அப்படின்னு காலாகாலத்துக்கும் அந்த இடத்துல நிறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது. பெரிய வள்ளி பாதையில, எருமேலியிலிருந்து பெரிய வள்ளி பாதையில வரக்கூடிய பக்தர்களால் மட்டும்தான் இந்த அழுதா நதிய, அழுதா மலைய, இந்த காலகட்டி, இந்த கல்லிடுங்குன்னு இந்த இடத்தையெல்லாம் பார்க்க முடியும். சின்ன பாதையில நேரா பம்பையிலிருந்து மலை ஏறக்கூடியவங்க இதையெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.